சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த் ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பித்தளை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறது மாதிரியே வெள்ளி பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இன்றைக்கி இதை நாம் எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த பாத்திரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக அப்படியே எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதில் உள்ளது எதையுமே நான் தண்ணி ஊற்றி இன்னும் கழுவவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன். வெள்ளி விளக்கு இது மாதிரி இருந்ததுன்னா அதில் உள்ள எண்ணெயை மட்டும் ஏதாவது காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளி பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடாகிடணுங்க. நல்லா கொதிக்கிற அளவுக்கு கூட நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சுடு தண்ணியில் நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பேக்கிங் சோடா. இது எல்லா விதமான க்ளீனிங் பர்பஸுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையுமே இந்த தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கிற அளவுக்கு உள்ளே போட்டுருங்க. விளக்கு இருந்ததுன்னா அதில் உள்ள எண்ணெயை மட்டும் நல்லா காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. மற்ற பாத்திரம் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே போட்டாலே போதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன பாத்திரம் எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டுட்டு பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் எவ்வளோ அளவு சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஓரளவு நிறைய பாத்திரம் இருக்குது. அதனால் நான் இதில் மொத்தமாக 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ பாத்திரம் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன்ங்க. ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸையும் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போதைக்கு வீட்டில் லெமன் எதுவும் இல்லைன்னா வினிகர் இருந்துச்சுன்னா அது ஒரு 2 அல்லது 3 மூடி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த இந்த பேக்கிங் சோடாவும் லெமன் ஜூஸும் எல்லா பாத்திரத்துலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. நான் இந்த மாதிரி நைட்டே செஞ்சு ஊற வச்சுட்டு படுத்துருவேங்க. காலையில் எந்திரிச்சு தான் விளக்குவேன். நல்லா காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் நைட்டு ஒரு வேளை செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னா காலையில் நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கிக்கலாங்க. இந்த பெரிய வெள்ளி தட்டு அந்த பாத்திரத்தில் நம்மளால் மூழ்க வைக்க முடியாது. அதனால் இதில் தனியாக நான் சுடுதண்ணி காய்ச்சி இந்த பிளேட்டில் ஊற்றிட்டு இதில் பேக்கிங் சோடாவை சேர்த்துக்க போகிறேன். இது ஒரே ஒரு தட்டு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ ஏற்கனவே நம்ம அதில் லெமனை புழிஞ்சிட்டு இந்த தோல் வச்சுருந்தோம்ல, இந்த தோலை இது கூட போட்டு இப்படியே நான் ஊற வச்சிடுறேன். இது நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். காலையில் எந்திரிச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது அதில் போட முடியாத இன்னொரு வெள்ளி தட்டும் இதில் இருந்தது. இதையும் நான் இது கூடவே அப்படியே சேர்த்து ஊற வச்சிடுறேன். இப்போது காலையில் ஆயிடுச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கிறதுனால இதை சும்மா நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்து பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு. இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி விளக்கெல்லாம் தேவையே இல்லைங்க. சும்மா நம்ம நார்மலாக விம் லிக்விட் வச்சு லேசாக பாத்திரம் விளக்குற மாதிரி விளக்கி எடுத்தாலே போதும். இப்போ இதை ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அப்படியே மெதுவாக விளக்கி எடுத்துக்கலாம். விளக்கிட்டு கழுவும் போது நல்ல தண்ணி வச்சு கழுவிக்கோங்க. அப்போ தான் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. போர் வாட்டரில் கழுவாமல் நல்ல தண்ணி வச்சு கழுவிக்கோங்க. வெள்ளி பாத்திரம் மாதிரியே தாங்க பித்தளை பாத்திரத்தையும் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி கழுவுனோன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி கழுவுனதுக்கப்புறம் அது காயட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம கவுத்து வச்சிடாமல் உடனே நம்ம ஒரு நல்ல சுத்தமான டவல் வச்சு தொடச்சி வச்சிட்டோன்னா அதில் பொட்டு பொட்டாக ஈரம் எதுவுமே படாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போது எல்லா பாத்திரத்தையுமே நம்ம விம் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்ததாக ஒரு சுத்தமான காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த ஈஸியான மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
நான் இந்த மெத்தடில் தான் ரொம்ப வருஷமாகவே வெள்ளி பாத்திரங்களை வந்து க்ளீன் பண்ணிட்டு வரேன். இதே மாதிரியே வேறு 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி பித்தளை பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குங்க. அதே மாதிரியே விம் சுத்தம் ஜெல்லோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சுஜா சமையல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.